கர்த்தரை விசுவாசிக்கும்படியாய் கர்த்தர் சில அளவுகோல்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சில நேரங்களில் விசுவாசம் என்று சொல்லும் போது நான் நம்புகிறேன் என்று சொல்லி அளவுக்கு மிஞ்சி கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக நாம் சில காரியங்களை நினைத்து விடுகிறோம், சில காரியங்களை விசுவாசித்து விடுகிறோம். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், ரோமர் 12:3 அவர் சொல்லுகிறார், எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, அவனவன் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருப்பானாக. கர்த்தர் சில கற்பனைகளை, எல்லைகளை விசுவாசத்திற்கு என்று தந்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்குலைப்பதற்கோ உரியதான எந்த ஒரு விசுவாசமும் நம்முடைய அளவுக்கு மிஞ்சினதா இருக்கிறது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் அவனவனுக்கு அருளின விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண கடவன். இந்த நாளிலே தெளிந்த சிந்தனைகளோடு தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் நாம் சிந்திப்போம், கர்த்தருடைய வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.